நம்ம லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்போம். அதில் ஹீரோ என்ன பண்ணுவாருங்க, கோடி கணக்கில் கொள்ளையடிப்பாப்பில். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா இருக்கும். இது படத்துக்கு சாத்தியம், ரியலாக சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் ரியலாகவும் பீகாரை சேர்ந்த ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல. அவர் பேங்கையெல்லாம் கொள்ளையடிக்கலைங்க, ஸ்ட்ரெயிட்டாக மக்கள்கிட்டேருந்து அடிக்கிறாப்புல. நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் ஊழல் தடுப்பு ஆணையத்துலேருந்து பேசுகிறேன், நான் ரகசிய ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டேருந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே அடிக்கிறாரு. போலீஸ் அவரை பிடிச்சி இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட டெஸ்லா ஹையன் மாடல் காரெல்லாம் வந்துருக்குதுங்க. அப்படி இவர் என்ன பண்ணார், எதுக்காக கைது பண்ணி இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நம்ம இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிறேன்னா பீகாருக்கு போகணும். சம்பவம் நடக்க போகிற அன்றைக்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதிங்க. ககாரி அப்படின்னு சொல்லப்படுற மாவட்டத்தில் கோக்ரி அப்படின்னு சொல்லப்படுற போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே காலையில் ஒரு கால் வருது. எதிர்த்தாப்பில் பேசுகிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பீகாரில் அவர் ஏமாற்றாத இடமே கிடையாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கிட்டு இன்னும் சில பேரில் நிறையா பேரை ஏமாற்றி கோடி கணக்கில் சம்பாரித்து வச்சுருக்காரு, நீங்கள் போய் பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே வீடு இருக்குன்னு கேட்டால், இதே மாதிரியே உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் வீடு இருக்குது, 5 அடுக்கு மாடி அப்படின்னு பல தகவலை சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிட்றாரு. போலீஸ் இது உண்மையாக போயா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எஸ்பி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க போலீஸ் படையே அந்த வீட்டுக்கு போகுது. அங்கே போனால் 5 அடுக்கு மாடி பிரம்மாண்டமாக இருக்குது. வாசல்லே செக்யூரிட்டிலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கதவை திறந்துக்கிட்டு போலீஸ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவர் வாசலை திறந்துக்கிட்டு வராப்பில் மணிஷ்குமார். இப்படி வந்தோடனே என்ன சார் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இதேமாரியே உங்கள் ஐடி கார்டை கொடுங்கன்னு. அவரும் ஃபோன்லேருந்து எடுத்து இந்தாங்க சார் ஐடி கார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் போட்டிருக்கு மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் இருக்காப்லன்னு. அதில் ஒரு நம்பரும் போட்டிருக்கு, ஐடி நம்பரு 055170 நம்ம போட்டிருக்கு. இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு செக் பண்ணணுன்னு இவங்க அனுப்பி வைக்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க இவங்களோட டீமுக்கு. அங்கே அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இவர்கிட்ட விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு என்னவா சார் இருக்கீங்க அப்படிலாம் பலது கேட்குறாங்க. அப்போ அந்த மணிஷ்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இதேமாரி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே, அவங்க பேர் அஜித் தோவல், அவங்களுக்கு கீழே நான் ரகசிய ஏஜெண்டாக இருக்கேன், அதாவது அண்டர் கவர் ஏஜெண்டாக. நம்ம அந்த படம் பார்த்துருப்போம்ல, அது என்ன படம், துராந்தர் படம். அதில் ஹீரோ இங்கேருந்து பாகிஸ்தான் போவாப்பில் இல்லை, அண்டர் கவர் ஏஜெண்டாக. அதேமாரியே நான் உளவாளியாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த படத்தில் அஜித் தோவல் அவங்களோட கேரக்டருக்கு, அதாவது அஜித் தோவல் ரியலானவங்க, அவங்க கேரக்டருக்கு மாதவன் அவங்க நடிச்சிருந்துருப்பாங்க. அதே மாதிரியே நான் உளவாளியாக இருக்கேன்ப்பா, அஜித் தோவல் அவங்களுக்கு கீழே ரியலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் நம்பலை. பட் இருந்தாலும் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இப்படி பேக்ரவுண்டில் செக்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியாக தகவல் வந்துடுது இதெல்லாம் பொய் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லா போலீஸும் சேர்ந்து அந்த 5 அடுக்கு மாடியை பயங்கரமாக சோதனை பண்ணுறாங்க. 8 மணி நேரம் சோதனை நடக்குது. ஏன்னா எல்லா இடமும் சோதனை பண்ணணும்ல. அப்படி சோதனை ஓடிக்கிட்டே இருக்குது. பல பொருள் கிடைக்குது. முதல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த மது இருக்குல்ல, அதுதான் அதிகமாக கிடைக்குது. கிட்டத்தட்ட வெளிநாட்டு மதுபானங்கள் மட்டுமே 29 வகையானது இருக்குது. கிட்டத்தட்ட 31 லிட்டரை பறிமுதல் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள். அடுத்த 10 லிட்டர் பீர் இருந்திருக்கு. அடுத்த ஒரு 30 லிட்டர் சோடா வச்சுருந்துருக்காப்புல. அதெல்லாம் எதுக்கு வச்சுருந்தாருன்னு தெரில. இப்படி இதை வச்சுருக்காரா. அடுத்த இவர் கொள்ளையடிச்சாருன்னு தானே கைது பண்ணுறாங்க. பொய் சொல்லியிருக்காப்புல, கொள்ளையடிச்சிருக்காப்புல. அவரோட பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்க்கணும்ல. கிட்டத்தட்ட பல பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காப்புல. அதை பார்க்குறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. அடுத்த ஒரு 20 கிரெடிட் கார்டு இருக்குது. அடுத்த 8 டெபிட் கார்டு இருக்குது. 4 செக் புக் இருக்குது. எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிறாங்க இங்கே செக் பண்ணுறதுக்காக. எல்லாம் போலீஸ் கஸ்டடிக்கு வந்துடுது. அடுத்த பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் 4 ஆப்பிள் லேப்டாப் இருக்குது. அடுத்த 5 ஐஃபோன் இருக்குது. அடுத்த ஒரு 4 ஐபேட் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒரே ஆளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுறாங்க. 4 டிபி ஹார்ட் டிஸ்க் இருந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் பைக்குள்ளே போட்டுக்கிறாங்க. இதே நேரத்தில் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் நல்லா மானு கொம்பு இருக்குல்ல, அது மாட்டியிருக்குது. இதையும் பிடிச்சிட்றாங்க. அது சதுப்பு நில காடுகளில் இருக்க ஒரு மானு, அரிய வகை மானு. அதோட கொம்பு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கு தனியாக எஃப்ஐஆர் போடுவாங்க. எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிவிட்டு அப்படியே வாசலுக்கு வெளில வராங்க. இங்கே தான் 2 காரு கிடக்குது. அதுவும் ஒரு கார் பார்த்துட்டிங்கன்னா டெஸ்லா காரு, ஹையன் மாடலு. இந்த காரெல்லாம் இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்று. அதை வச்சுருக்காப்புல. போலீஸ் அதை பார்த்து செம ஷாக்கு. அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கு. இன்னொன்று டாட்டா சஃபாரி கார் நிற்குது, அதுலேயும் அப்படியே எழுதியிருக்குது. என்னடா இவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் கிடையாது, சும்மா அடித்து போட்டிருக்காப்புல அப்படின்னு தெரிய வருது. சரி காரை சேஸ் பண்ணு அப்படின்னு டாட்டா சஃபாரி காரை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துக்கிறாங்க. இந்த டெஸ்லா காரை ஓட்ட போனால் ஓட்டவே முடியலை.
ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ பைலட் மோடில் வந்து போகும். அப்போ தான் அந்த ஓனர் சொல்கிறாப்புல, மனிஷ்குமார் இது நான் முன்னாடி சீட்டில் உட்காந்தா தான் சார் போகும் அப்புடின்னு வந்து அவர் சொல்கிறாப்புல. அதனால போலீஸ் வண்டியில் வேறு ஏற்றாமல் அந்த டெஸ்லா காரில் முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவங்க பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்படியே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க 10 கிலோமீட்டர். அங்கே கொண்ட போட்டதுக்கப்புறம் நிறையா பொதுமக்கள் வந்து அந்த காரை பார்க்க வந்திருக்காங்க. இதே நேரத்தில் இவர்கிட்ட பயங்கரமாக விசாரணை நடக்குது. ஆமாம், எப்படி கொள்ளையடிச்சிங்க, எவ்வளோ காசு உங்கள்கிட்ட இருக்குது, இவ்வளோ காசு வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்குறாங்க. இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பல பொய்களை சொல்லியிருக்காப்புல. ஆனால் இவர்கிட்ட எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு, எங்கேயும் பேங்க் எங்கே கொள்ளையடிச்சாராங்கிற டவுட் இருக்கும்ல, அந்த விசாரணை பயங்கரமாக போகுது. இவர் இருக்கிற வீடு பயங்கர மதிப்புள்ள வீடுங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய நிலமாக இருந்துச்சான். அதை பயங்கரமாக அவர் கட்டி எழுப்பி தோட்டம் உள்ளே வச்சு நீச்சல் குளம்லாம் வந்து பக்காவாக வச்சுருந்துருக்காப்புல. கிட்டத்தட்ட 100 சிசிடிவி இருக்கான். அந்த வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர் ஒரு ஆள் தான் இருக்கார். அந்த வீடை கூட்டி பெருக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்திருக்காங்க. அப்புறம் 2 செக்யூரிட்டி வந்திருக்காங்க. அவ்வளோதான் அங்கே இருக்கிறதே. யாரையும் வீட்டுக்குள்ளே விடவே மாட்டாங்களாம். போலீஸ் வந்ததுனால வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. மற்றபடி யாருமே அந்த வீட்டில் காக்கா எட்டி பார்க்காது. அந்த அளவுக்கு அந்த வீடை வச்சுருந்துருக்காப்புல. எப்படி தான் அவர் தனியாகவே இருந்தாருன்னு தெரில. இப்போ தான் அங்கே போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆள்கிட்ட. அந்த ஆள் வந்து வாயை திறந்தாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஏதோ 1-2 திறக்கிறாப்புல இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் இன்னும் ஒட்டுமொத்த உண்மையும் வெளியே வரலை. ஏன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவர்கிட்ட சொத்து இருக்கும், வெளிநாடுகள்லேயும் பல இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு போலீஸுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இவரோட ஹிஸ்ட்ரியை தோண்டி எடுத்து பார்க்குறாங்க. இவரோட அப்பா வந்து காலேஜில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அவர்கிட்டே வந்து சொத்தெல்லாம் இருந்திருக்கு. அவர் பயங்கரமாக சொத்தெல்லாம் சேர்த்து பிள்ளைங்களுக்காக வந்து வச்சுருந்துருக்காப்புல. ஆனால் புள்ள வந்து கிட்டத்தட்ட 5 புள்ள வந்து இருந்திருக்கு. அதில் ஒருத்தங்க கனடாவில் செட்டில் ஆகிட்டாங்க, இன்னொருத்தங்க டெல்லியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இன்னெல்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரில. ஆனால் அந்த மாவட்டங்களில் இல்லை. அதாவது இந்த சம்பவம் நடந்ததில் ஒரு மாவட்டம், பீகாரில் ககாரி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு மாவட்டம். அங்கே அந்த மற்ற பிரதர்ஸ் எல்லாம் இல்லை. இவர் தான் கடைசி பையன். இவர் மட்டும்தான் இங்கே இருக்கார். ஆனால் இவர்கிட்ட தான் சொத்து வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க அப்பாவே சம்பாரிச்சு வச்சுருந்தாலும் இவ்வளவு சம்பாரிச்சு வச்சுருக்க முடியாது. அதனால எப்படி கொள்ளையடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் போலீஸுக்கு தெரிய வந்த விஷயம், இவர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சொன்னார்ல, இவர் வந்து நிறையா அந்த கீழே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்க லஞ்சம் வாங்கியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் அடித்து, நான் அதேமாதிரியே ஊழல் தடுப்பாணையத்துலேருந்து பேசுகிறேன், உங்கள் ஃபைல் வந்து எங்கள்கிட்ட வந்துருக்குது, நாங்கள் இந்த கேஸை மூடணுன்னா லஞ்சம் கொடுங்க, எத்தனை லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி காசை வாங்கி வந்து அவங்க கல்லாப்பட்டியில் போட்டுக்கிறாங்க. இப்படி வந்து ஃபேக் ஐஏஎஸ் ஆஃபீஸராக அப்புறம் ஊழல் தடுப்பாணையத்தில் பேசுகிறேன்னு சொல்லி காசை வந்து கறந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக பார்த்து வந்து இவங்க குறி வச்சு அடிச்சிருந்துருக்காங்களாம். இதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் வேலை வேணும், இந்த வேலை வேணும் அப்படின்னு வந்து இந்த இளைஞர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்டேருந்து இதே மாதிரி இத்தனை லட்ச ரூபா கொடு, உனக்கு இந்த வேலை கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கி வந்து ஏமாற்றிருந்துருக்காங்களாம். இதே நேரத்தில் எஃப்ஐஆரெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கும்ல, அந்த எஃப்ஐஆர் அழிக்கிறேன்னா இவ்வளவு கொடு, உன் மேலே எஃப்ஐஆரே இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வாங்கினவங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்கியிருக்காங்களாம். இதில் என்னன்னா, இவங்க எதுவுமே பண்ணாமல் வெறும் ஏமாற்றிட்டு மட்டும் போயிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் வந்து ஏமாத்தலாம் இல்லை. இப்போ 1000 ரூபா வந்து உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னு வைங்களேன், 500 ரூபா அவர் வச்சுக்குவார். 500 ரூபா இவர் லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு. அதாவது கமிஷனுங்க. ஒரு வேலையை அதாவது எப்படின்னா கமிஷன் வாங்கிட்டு வேறு இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு. இப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயும் இப்படி தான் சம்பாதிச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் போலீஸ் விசாரணை முடியலை. அவர் என்ன வாயை திறக்கலை, நான் இப்படி தான் சம்பாதிச்சேன் அப்படி தான் சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணாருங்கிறத வாயை திறந்து போலீஸ் விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். இதில் வந்து வெளிநாட்டிலலாம் சொத்து இருக்குது, இன்னும் எத்தனை பேர் இதில் ஈடுபட்டாங்க. இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இதே மாதிரி அந்த ஆஃபீஸர் அப்படின்னு புழுவிருக்காருல்ல, இது வந்து அவருக்கு மேலே யாரோட சப்போர்ட்டு இல்லாமல் அதை வந்து பண்ணியிருந்திருப்பார். தனியால் எப்படி 10 வருஷம் ஊரே ஏமாற்றிருக்க முடியும்? கடைசியாக அவர் எப்படி மாட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவராலாம் மாட்டல. அதான் ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னல, இவருக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களாம். அவங்களுக்கு இந்த தகவல்கள்லாம் தெரியுமா, இப்படி வந்து ஒரு சம்பாரித்ததெல்லாம். ஏதோ ஒரு மனக்கசப்பு 2 பேருக்கு நடுவில் வந்திருக்கு. 2 பேரும் சண்டை போட்டதுனால உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடித்து இந்த தகவலெல்லாம் சொன்னதாக சொல்லப்படுது. அதனால போலீஸ் வந்து இங்கே சோதிச்சு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அந்த ஆள் மட்டும் ஃபோன் அடித்து சொல்லலைன்னா இங்கே போலீஸ் வந்து சோதிச்சிருக்கவும் போகிறதில்ல. இந்த ஆள் அந்த வீட்டில் 5 அடுக்கு மாடி வீட்டில் இவர் மட்டும் தனியாக இருந்துக்கிட்டு இருப்பாப்புல.
4 லேப்டாப்பு 4 ஐபேடு 4 ஃபோனுன்னு வச்சு நோண்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அதுக்குள்ளே இருந்திருப்பார். ஆனால் எப்படி தான் அவர்கிட்ட காசு வந்துச்சுங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் இங்கே வந்து போலீஸ் கிராக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா அந்த பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு அவங்களே வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த ஆள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னமும் பயங்கரமாக விசாரணை வந்து போய்கிட்டு இருக்குது. வேறு யாராவதோட தொடர்பு இருக்குமா, பெரிய ஆளுங்களோட தொடர்பு அப்படின்னு பலகட்ட விசாரணைகள் போகுது. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? 10 வருஷம் ஒரு ஆள் மக்கள் தலையில் மிளவா அரைச்சிருந்திருக்கான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு. இந்த ஆள் வந்து 10வது படிக்கும்போது உண்மையிலேயே அந்த மாவட்டத்தில் அதாவது ஸ்டேட் ஃபஸ்ட்னு வருது பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வந்து எடுத்திருக்காங்களாம். யோசிச்சு பாருங்கள். அப்படி படித்த ஆள் நான் ஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கோடி கோடியாக வந்து கொள்ளையடிச்சிருக்காப்புல. இவர் யூபிஎஸ்சிக்கும் படிச்சிருந்துருக்காப்புல. ஆனால் அதில் அவர் கிராக் பண்ண முடியலை. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எதுவுமே இல்லாத ஒரு ஆள் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இவர் ஏற்கனவே கோடிக்கணக்கில் வச்சுட்டு நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், என்னோட டெஸ்ட்லாம் இருக்குது, அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது அப்படின்னு சொன்னால் பாமர மக்கள் வந்து ஏமாந்து தான் போயிருந்திருப்பாங்க. உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுது? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.